நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிறது. எங்கே வெற்றி சிறந்தார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்காக அவர் வெற்றி சிறந்தார்? நமக்காக அவர் வெற்றி சிறந்தார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் வெற்றி சிறந்தார். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் யாரை வெற்றி சிறந்தார், அவர் எதை வெற்றி சிறந்தார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரி, ரைட், புரியுது. யாரை வெற்றி சிறந்தார்? எதை அவர் வெற்றி சிறந்தார்? இதை தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க தெளிவாய் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். 15வது வசனத்தை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எதையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். எவைகளின் மேல் வெற்றி சிறந்தார்? இந்த துரைத்தனங்கள் மேலேயும் அதிகாரங்கள் மேலேயும் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். கவனிங்க, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்பது இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், பிசாசை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. அவனுக்கு கீழாக இருந்து செயல்படக்கூடிய அந்த பொல்லாத பிசாசுகளை இது குறிக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளின் மேல், எவைகளின் மேல்? இந்த துரைத்தனங்கள் மேல், இந்த அதிகாரங்கள் மேல், சாத்தான் மேலே, அவனுடைய பொல்லாத ஆவிகள் மேலே சிலுவையிலே அவர் நமக்காக என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். எனவே கர்த்தர் பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை இங்கே தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. எனவே கர்த்தர் யாரை ஜெயித்தார் என்றால், பிசாசை ஜெயித்தார், அதிகாரங்களை ஜெயித்தார், துரைத்தனங்களை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை அவர் ஜெயித்தார். யாருக்காக ஜெயித்தார்? நமக்காக ஜெயித்தார். அருமையானவர்களை கவனியுங்கள். அவருக்காக சாத்தானை ஜெயிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதை திட்டமாய் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசன் ஒரு பெரிய ஆள் மாதிரியும், இவரை நம்ம போய் நம்ம சண்டை போட்டு மல்லு கட்டி உருண்டு பிறண்டு அவன் ஒரு அடி அடிக்க, இவர் ஒரு அடி அடிக்க, கடைசியில் எப்படி ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு அப்படி நினைச்சிடக்கூடாது. அருமையானவர்களே கவனியுங்கள். அவருக்காக சாத்தானை ஜெயிக்கல. அவருக்காக சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே வெற்றி சிறந்தவர் தான். அவர் என்றைக்குமே வெற்றி சிறந்தவர் தான். ஒரு சுண்டு விரல் அசைவு போதும் பிசாசு அழிஞ்சு போயிடுவான், பஸ்மமா போயிடுவான். கர்த்தருக்கு முன்பாக பிசாசு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவருக்காக மனுஷனா வந்து, அவருக்காக சிலுவைக்கு போய், அவருக்காக சாத்தானை ஜெயிக்கல. அவர் நமக்காகத்தான் மனுஷனாக வந்தார். அவர் நமக்காக தான் சிலுவைக்கு போனார். அவர் நமக்காகத்தான் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவர் நமக்காக தான் சாத்தானை என்ன செய்தார்?
ஜெயித்தால் இதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. இது விளங்காதனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஓட ஓட பிசாசியை பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தான், நான் ஓட அவன் ஓட, நான் ஓட அவன் ஓட. என்ன எங்க ஓடுனீங்க? பிசாசு நீ விரட்டுறான். நல்லா கவனிங்க, விளங்காத கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, விளங்கின கிறிஸ்தவங்களா இருக்கணும். எது விளங்கணும்? கிறிஸ்து நமக்காக சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெயித்திருக்கிறாரு. அப்ப அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி, அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். அவர் எனக்காக தான் யாரை ஜெயிச்சாரு? சாத்தான ஜெயிச்சாரு. அவனுடைய தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு? நசுக்கி இருக்கிறாரு. தலையை நசுக்கியாச்சு. ஏசு யாரு? தலைய நசுக்கிட்டாரு. நாம யாரு? கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். ஆமென். இப்ப நாம எதை நசுக்கணும்? சாத்தானுடைய சரீரத்தை, அவனுடைய கிரியைகள் என்ன செய்யணும்? நசுக்க வேண்டும். எனவே இப்ப நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நமக்காக தான் சாத்தான் என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். எனவே அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். சத்திய வேதத்திலே தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணி அவன் வெற்றி சிறந்தான் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, தாவீது யாருக்காக கோலியாத்தை ஜெயித்தான்? அவனுக்காக ஜெயிச்சானா? இல்ல. தாவீது கோலியாத்தை யாருக்காக ஜெயிச்சானா? சமஸ்த இஸ்ரவேலருக்காக என்ன செய்தான்? ஜெயித்தான். அருமையானவர்களே கவனிங்கள், இதை போலத்தான் கிறிஸ்து அவர் நமக்காகத்தான் சாத்தான் என்ன செய்தார்? ஜெயித்தார். எனவே அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். தாவீதுடைய வெற்றி சமஸ்த இஸ்ரவேலருடைய வெற்றி. ஆமென். அப்ப இதை போலதான் கிறிஸ்துவினுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அவர் நமக்காகத்தான் வெற்றி பெற்றார், நமக்காகத்தான் வெற்றி சிறந்தார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் எனக்காக வெற்றி சிறந்தார், அவர் எனக்காக ஜெயம் பெற்றார். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி, அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக வெற்றி பெற்ற, அவர் நமக்காக பெற்ற அந்த வெற்றியை நாம் என்ன செய்யணும்? கொண்டாடணும். என்ன செய்யணும்? கொண்டாடணும். கொண்டாட்டத்தை பார்த்துருக்கிறீங்களா? யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா டே அப்பா பிடிக்கவே முடியாது. கிரிக்கெட் மேட்ச்சில் பாருங்க, வெற்றி பெற்றுறாங்க, அந்த கப்பை வாங்குறாங்க, அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டத்தை பார்த்தா, அவங்க ஆர்ப்பரிக்கிறத பார்த்தா கிரவுண்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நினைச்சாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் அப்படியே ரவுண்ட் அடித்து வர்றாங்க பாருங்க, அந்த சின்ன அந்த காரில் அந்த கப்பை தூக்கிக்கிட்டு அதை எதையும் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நேஷனல் ஆந்தம், அந்த தேசிய கீதத்தை பாடி அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? அவங்க கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்ற வெற்றியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். கொண்டாடி கொண்டாடி வெற்றி என்ன செய்ய வேண்டும்? நிலைநாட்ட வேண்டும். கவனிங்க, இந்த வெற்றியை கொண்டாடுவதிலே இந்த பாடல்கள் நமக்கு மிக உதவியாக இருக்கிறது. எது நமக்கு உதவியாக இருக்கிறது? பாடல்கள். நீங்க வெற்றி எப்படி கொண்டாடுவீங்க? இப்படி உம்முன்னு கொண்டாடுவீங்களா? அப்படியே வெற்றியை கொண்டாடுவீங்க? வெற்றியை கொண்டாடுறவங்க எப்படி கொண்டாடுவாங்க? பாட்டு பாடி, நடனம் ஆடி, கரங்களை தட்டி, ஆர்ப்பரிச்சு, டான்ஸ் பண்ணி எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு கலக்கு கலக்கிடுவாங்க பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்ற வெற்றியை கொண்டாடணும். கொண்டாடி அந்த வெற்றியை என்ன செய்யணும்? நிலைநாட்ட வேண்டும். ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வியில் இருக்காங்கன்னா, கிறிஸ்து இவர்களுக்காக பெற்ற வெற்றியை என்ன செய்யறது கிடையாது, கொண்டாடி அதை நிலைநாட்டுறது கிடையவே கிடையாது. நிலைநாட்டுறதுக்கு பிறகு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? பாட்டு பாடி ஆராதனை பண்ணி துதிச்சு இந்த வெற்றி என்ன செய்யணும்? இப்படியே நிலைநாட்ட வேண்டும். எனவே பாருங்க, இந்த வெற்றியை
பாடல் பாடி கொண்டாட வேண்டும். ஆர்ப்பரித்து இந்த வெற்றி என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இங்கே மோசேயையும் இஸ்ரவேல் புத்திரரையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இதனுடைய பின்னணி நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை பாருங்க பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தின் மூலமாக பாருங்க விடுதலை ஆக்கி இப்ப கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பார்வோன் இவர்களை பாருங்க அழித்து போடுவதற்காக புறப்பட்டு வருகிறான். கர்த்தர் பார்வோனுடைய கரத்துக்கு தப்புவித்து அவர்களை பாதுகாத்து அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார். பார்வோனை அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றியை இவங்களால அடக்கி வைக்க முடியல, மோசேயினால் அடக்கி வைக்க முடியல, இஸ்ரவேல் மக்களால் அடக்கி வைக்க முடியல. எனவே இந்த வெற்றியை பாட்டு பாடி கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? பாடின பாட்டாவது. மோசே இஸ்ரவேல் மக்களும் பாடின, புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாட்டு? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் எப்படி வெற்றி சிறந்தார்? மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று இவர்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கரங்களை அசைத்து அதை கொண்டாடுறாங்க. அதை என்ன செய்யறாங்க? நிலைநாட்டுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க இந்த பாடல் பாடுகிறதுல ரொம்ப கைதிருந்த ஆட்கள். 10 நரம்பு வீணை, இப்படி நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க நல்ல பாடல் பாடி அற்புதமான ராகத்தில் பாடக்கூடிய ஆட்கள் அவங்க. அது இப்போ ஒரு பெரிய வெற்றி வேற கிடைச்சிருக்குது. கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு, ஜெயம் கொடுத்திருக்கிறாரு, பார்வோனுடைய கரத்துக்கு தப்பு வச்சிருக்கிறாரு. சும்மா இருப்பாங்க? மோசே இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேல் புத்திரரும் அடே அப்பா பாட்டு பாடி அந்த வனாந்திரத்தில் அவ்வளவு ஜோரா அனுசிறாங்க, பாட்டு பாடுறாங்க. இவங்க பாடுறது மாத்திரமில்ல, இப்போ இன்னொரு கூட்டம் எழுப்பிருச்சு. இப்போ இன்னொரு கூட்டமும் எழும்பிருச்சு. அவங்களும் எழும்பி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கையில் தூக்கிக்கிட்டு அவங்களும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு தெரியுமா? வாசிங்க 21வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையினாலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டா கையில. இவ சும்மா இருக்கிறது மாத்திரம் இல்ல, இவளை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா பெண்களும் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் கூடாரத்துக்குள்ள போய் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்துட்டு வந்து, நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா? பெண்கள்லாம் அப்படி ரவுண்ட் அடிச்சு இந்த விழாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க, பாடல்கள் எல்லாம் பாடி. இதெல்லாம் அங்கிருந்து வந்திருக்குது. இதெல்லாம் அங்கிருந்து வந்திருக்குது. மியூசிக் பண்ணி பாருங்க, டான்ஸ் ஆடி ஆர்ப்பரிச்சு என்ன செய்யறாங்க? கர்த்தரை பாடி கொண்டாடுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்ற வெற்றியை, இயேசு கிறிஸ்து நமக்காக பாருங்க பெற்ற அந்த ஜெயத்தை, வெற்றி சிறந்ததை நாம் பாடல் பாடி என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். ஆகையால் தான் இந்த சபையில் நடக்கிற ஆராதனை என்பது மிகவும் முக்கியம். அநேகர் பாருங்க சபையில் நடக்கக்கூடிய இந்த ஆராதனை மதிக்கிறதே கிடையாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. அவங்கள பாருங்க ஒரு பெரிய வெற்றி பெற்றவங்கள இருக்கவும் மாட்டாங்க. நேரான மெசேஜுக்கு வந்துடுவையா, எனக்கு பிரசங்கம் தான் முக்கியம். நீங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியாது. எழுதி கொடுத்துடலாம், 1000 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்துடலாம். அவன் நேராக பிரசங்கத்துக்கு தான் வருவான். ஏன்னா பிரசங்கம் தான் ரொம்ப முக்கியம். யார் இல்லைன்னா சொல்லலை. ஆராதனை மிக முக்கியம்.
எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை மிக முக்கியம். அங்க பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கர்த்தர் விரும்புறாரு, அதை கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. என் பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்னை ஆராதிக்கணும், நான் பெற்ற வெற்றியை அவங்க கொண்டாடணும், அவங்க வாயினால் என்னை புகழணும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் விருப்பத்தில் மண்ணள்ளி போட்டுறது, அது பெருசு எடுக்கிறதே கிடையாது. ஆராதனை தானே பிரதர், என்ன 2 பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க, பாவம் வயசானவங்க முடியாதவங்கெல்லாம். நம்ம நேராக எங்கே போயிடுவோம்? கர்த்தர்ட்ட இருந்து ஏதாவது பிடுங்கிறதுக்கு போயிடுவோம், கர்த்தர்ட்ட வாங்குறதுக்கு போயிடுவோம். கர்த்தர்ட்ட நாங்கள் கொடுக்கலாம் மாட்டோம், கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே எங்கிட்ட இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, துதியை கொடு, ஆராதனையை கொடு, நன்றியை கொடு, நான் பெற்ற வெற்றியை என்ன செய், கொண்டாடு. அங்கேயே உனக்கு சுகம் கிடைச்சிடும், அங்கேயே உனக்கு வாழ்வு உண்டாகும், அங்கேயே உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கும், அங்கேயே உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நீ பாடல் பாடி எனக்குள்ளே களி கூறும் பொழுது, எனக்குள்ளே மகிழும் பொழுது, எனக்குள்ளே நீ சந்தோஷப்படும் பொழுது, அங்கேயே உன் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை என்னால் பண்ண முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனையை வாஞ்சிக்கணும், ஆராதனைக்கு ஓடி வரணும், ஆராதனையை விரும்பணும். அங்கே சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறது, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறது, கர்த்தர் பெற்ற வெற்றியை கொண்டாடுகிறது. அதில் ரொம்ப தீவிரமாக ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் செல்ல வேண்டும். ஆகவே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். இதுவரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லும் பொழுது, அங்கே நடந்த இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை அவர் பிடுங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லும் பொழுது, அங்கே நடந்த இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் கவனிக்க போகிறோம், ஆழமாய் கவனிக்க போகிறோம். இதை விளக்கி சொல்லுகிறேன், நீங்கள் ஆழமாய் கவனியுங்கள். பல வருடமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருந்து வருகிற ஒரு கேள்வி என்னவென்றால், சாத்தானால் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியுமா? சாத்தானால் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியுமா? சாத்தானால் கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருந்து வருகிறது. ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சாத்தானால் பரலோகத்துக்குள்ளே நுழையவே முடியாது, சாத்தானால் கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்க முடியவே முடியாது. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கர்த்தருடைய சந்நிதியில நிற்கிறதுக்கு, பரலோகத்துக்குள்ள போய் நிற்கிறதுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையவே கிடையாது என்று ஒரு கூட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள், ஒரு கூட்ட கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நுழைய முடியும், கர்த்தருடைய சந்நிதிக்குள்ள பிசாசால நுழைய முடியும், அங்க போய் நிற்க முடியும், நுழைய முடியும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஏன் நுழைய முடியும்னா, இதை குறித்து யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது, யோபுவின் வாழ்க்கையிலே இதை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது என்று பாருங்க. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மோதல்கள் என்ன செய்கிறது? இருந்து கொண்டே
வருகிறது. எனவே இதற்கான பதிலை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துக்கும் இதை தொடர்ந்து நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே, எங்கே? கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் ஓரத்திலே வந்து, அப்படி போட்டிருக்குதா? அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இங்கே தேவபுத்திரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. தேவபுத்திரர் என்று சொன்ன மாத்திரத்தில் இது யாரையே குறிக்குது போல அப்படின்னு நீங்க குழம்பிட வேணாம். தேவ தூதர்களைத்தான் இங்கே தேவபுத்திரர் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவபுத்திரர் அல்லது தேவதூதர்கள் தேவ சந்நிதியிலே வந்து நிற்கும் பொழுது யாரு வந்து நிற்கிறான்? சாத்தானு வந்து என்ன செய்யறான்? நிற்கிறான். தாராளமா வந்து நிற்கிறான். தாராளமாய் வந்து என்ன செய்கிறான்? புலங்குகிறான். சர்வ சாதாரணமா வந்து நிற்கிறாங்க. சர்வ சாதாரணமா வந்து நிற்கிறான். எளிமையாக வந்து அவன் நிற்கிறான். யார் அவனை தடை பண்ணவே இல்லை. ஏய் பிசாசு, நீ எப்படி இங்கே வர போச்சு? நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு என்ன இங்கே வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது? உனக்கு என்ன இங்கே வர்றதுக்கு அதிகாரம் இருக்குது? உன்னை யார் உள்ள விட்டா கர்த்தருடைய சந்நிதிக்குள்ள? அப்படின்னு யாரும் போய் என்ன செய்யல, சாத்தான தடுக்கலை, போய் வாக்குவாதம் பண்ணலை. சரி, இவனை இவ்வளவு தூரம் உள்ள விட்டது யாரு? இவனை இவ்வளவு தூரம் உள்ள விட்டது யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதுக்கான பதிலை நாம பார்த்துடலாம். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின் ஒரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். இங்கேயும் பார்த்தீர் என்று சொன்னால் இன்னொரு நாள் வர்றான். ஏதோ என்னைக்கே ஒரு நாள் பிசாசு வந்தான்ற மாதிரி தெரியல, அவன் அடிக்கடி வர்றது மாதிரி தெரியுது. இன்னொரு நாளில் தேவபுத்திரர், அதாவது தேவ தூதர்கள். தேவபுத்திரர் என்று சொன்னால் தேவ தூதர்களை அது குறிக்கிறது. அப்ப இங்கே பார்த்தீர் என்று சொன்னால் சாத்தான் வந்து தேவ சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில் தாராளமாய் அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். தாராளமாய் கர்த்தருடைய சந்நிதியில வந்து அவன் புலங்குகிறதை நான் பார்க்கிறோம். தாராளமாக, எந்த ஒரு தடையும் இல்லாமல் சர்வசாதாரணமா. இன்னைக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மக்கள் வாழ்றோம். இன்னைக்கு கூட கர்த்தருடைய சந்நிதிக்கு போறதுக்கு சில கிறிஸ்தவங்க என்ன செய்றாங்க? பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா பிசாசு பாருங்க, சாத்தான் பாருங்க, எந்த பயமும் இல்லாம அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமா உள்ள வந்து கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தேவபுத்திரர் வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் வந்து என்ன செய்கிறான்? நிற்கிறான். சாத்தானும் வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே
சாத்தான் தேவ சந்நிதியில் வந்து தாராளமாய் புழங்குகிறதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இதை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவ விசுவாசிகளை அவர்கள் குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு வாழக்கூடிய புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய இந்த வசனங்கள்லாம் எடுத்து வச்சிட்டு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ விசுவாசிகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை எடுத்துக்கிறவே கூடாதா? பழைய ஏற்பாட்டு வசனம்லாம் நமக்கு பிரயோஜனமே இல்லையா? அருமையானவர்களை கவனிங்கள். எடுக்க வேண்டிய காரியங்களை தான் என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டிலிருந்து சரியாக எடுத்துக்கிறணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில வசனங்களை இப்படி எடுத்து வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் புதிய ஏற்பாட்டிலே வாழக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவை பார்த்து, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பேதுருவே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைப்பதற்கு என்ன செய்து கொண்டான்? வேண்டிக் கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்து கொண்டேன்? வேண்டிக் கொண்டேன். இதை எப்படி இன்னைக்கு மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சாத்தான் வந்து சுலகினால புடைக்கிறதுக்கு, பேதுருவை புடைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டான். உடனே ஆண்டவர் பிசாசோடைய காலில் விழுந்து, அப்பா தம்பி தயவுசெய்து அவனை விட்டுருப்பா, அவன் பொழைச்சு போயிடட்டும் அப்படின்னு கெஞ்சி கதறி இவர் கேட்டது மாதிரியும், அவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி, அப்படியா சரி நீங்கள் கேட்ட கொண்டனால விட்டுறேன், சொலகுனால கிடைக்கிறத விட்டுறேன் அப்படின்னு அவன் என்னமோ போனது மாதிரியும் இன்னைக்கு சில கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். அதை அப்படி எடுத்துக்கவே கூடாது. இந்த வசனத்தை அடுத்த வாரம் நான் விலைக்கு சொல்கிறேன். ஏன் இந்த வசனத்தை இப்போ நான் லேசாக சொன்னேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சில வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்படி சொல்லும் பொழுது இந்த வசனத்தை அவங்க எடுப்பாங்க. இந்த வசனத்தை, பேதுருவை சுலகினால் புடைப்பதற்கு சாத்தான் கேட்டான். அப்போ இந்த வசனம் எங்கே இருக்குது? புதிய ஏற்பாட்டில் தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு தானே நாங்கள் சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு விதத்தில் இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத போல நமக்கு தெரியலாம், ஆனால் அது புதிய ஏற்பாடு கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அது வந்தாலும் கூட அது புதிய ஏற்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அந்த காரியமும் கூட எங்கே போயிருச்சு? இப்போ பழைய ஏற்பாட்டில் போயிருச்சு. ஆகவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய, புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிரசங்கியார்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளை அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர் சாத்தானு ஃப்ரெண்டு பிரதர். கர்த்தர் சாத்தான் யாரு? ஃப்ரெண்டு பிரதர். சாத்தான் வந்து கர்த்தருடைய கையாளு. கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யணும்னா யாரை வச்சு தான் செய்கிறாரு? சாத்தானை வச்சு தான் செய்கிறாரு. சாத்தான் வந்து கர்த்தருடைய கையாளு. கர்த்தருக்கு யாரு? வலது கை போல, பி ஏ பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. என்ன விஷயம்னாலும் கூப்பிட்டு யார்கிட்ட தான் சொல்லுவாரு? சாத்தான்கிட்ட தான் சொல்லுவாரு. கர்த்தர் யாரையாவது போட்டு தள்ளணும்னா உடனே சாத்தானை கூப்பிட்டு, டேய் சாத்தான் இங்க வாடா, ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, போய் அள்ளி நகரத்தில் அந்த கிழக்கு தெரு இருக்கு பாரு, அந்த விசுவாசி இருக்காங்க பாரு, போய் அந்த வலது காலை ஓடிச்சுட்டு வந்துருப்போ, வலது காலை ஓடிச்சுட்டு வந்துரு. உடனே சரிங்க ஏச்சம்மா, இந்த உடனே முடிச்சிடுறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து ஜல்லுன்னு பறந்து வர்றது மாறியும், உடனே அள்ளி நகரத்தில் கிழக்கு தெருவுக்கு போய் அந்த சர்ச்சுக்கு போகிற விசுவாசியுடைய காலை படக்குன்னு ஒரே உடைச்சி விட்டுட்டு சல்லுன்னு பறந்து மறுபடியும் அங்கே தேவசனியில் போய் நிற்கிறது மாதிரியும், ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே, வெரி குட், ரைட், இப்போ நீ போயிட்டு வரலாம்,
நாளைக்கு யாரை காலை ஓடிக்கலாம்னு சொல்கிறேன், நீ போயிட்டு வா இப்படின்றது மாதிரி இன்னைக்கு சபையிலே பிரசங்கங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எதை கேட்கிறோம் என்பதை குறித்து கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எதை கேட்க வேண்டும் என்பதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், கர்த்தரும் சாத்தானும் ஃப்ரெண்டு கிடையாது. கர்த்தரு சாத்தான் ஃப்ரெண்டு கிடையாது. சாத்தான் கர்த்தருடைய வேலையாள் கிடையாது. சாத்தான் கர்த்தருடைய கூலியாள் கிடையவே கிடையாது. கர்த்தரும் சாத்தானும் ஒரு பெரிய போர்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசுறது மாதிரி மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு, பெரிய ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அதில் ஆண்டவர் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், பிசாசு அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், சுற்றிலும் தேவதூதெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. பெரிய போர்டு மீட்டிங் நடக்குது. போர்டு மீட்டிங் என்ன செய்யுது, இப்படிலாம் கற்பனை பண்ணி இப்படிலாம் யோசிச்சு இன்றைக்கு சபைகளிலே என்ன செஞ்சிட்டாங்க, போதித்து விட்டார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், கர்த்தர் வேறே, சாத்தான் வேறே. கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. நன்மை செய்கிற கர்த்தர் வேறே, தீமை செய்கிற சாத்தான் வேறே. சுகமாக்குகிற கர்த்தர் வேறே, வியாதியாக்குகிற பிசாசு வேறே. குணமாக்குகிற கர்த்தர் வேறே, வியாதியாக்குகிற சாத்தான் வேறே. வாழ வைக்கிற கர்த்தர் வேறே, வாழ்க்கையை அழிக்கிற பிசாசு வேறே. தெளிவாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தெளிவாய் இல்ல, பிசாசு மண்டையில தட்டி அப்படி தசை திருப்பி விட்டுருவான். 40 வருஷம் வேஸ்டா போயிடும், 50 வருஷம் வேஸ்ட் ஆகி போயிடும், 60 வருஷம் வேஸ்ட் ஆகி போயிடும். அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்பி சாத்தான் கர்த்தர் ஃப்ரெண்டு பிரதர், நம்மளை போட்டு தள்ளணும்னா கர்த்தர் யாரை ஏவி விட்டுருவாரு. இவங்க பாருங்க, சபையில் பிரசங்கம் பண்ணி அநேகர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது லேசா கால் ஒடிச்சுன்னா உடனே தோத்திரம் ஆண்டவரே, காலை ஒடிச்சுட்டீரு, நீ எந்த காலை ஒடிக்க போறீரோ. பிரசங்கம் அப்படி நடக்குது. கர்த்தர் உன்னைய அன்னைக்கு வலது காலை ஒடித்தார். சபைக்கு வந்து இப்போ உட்காந்துருக்க நல்ல கால் உள்ளவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, சபை முடிஞ்சு வெளியே போறோம், கர்த்தர் எந்த காலை ஒடிக்க போறாரோ. ஆண்டவர் வலது காலாய் இடது காலாய். சபைக்கு பாவம் வந்தவங்க இப்ப சபை விட்டு வெளியே போகும்போது எப்படி போறாங்க, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க. மக்கள் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவரும் பிரசங்கம் பண்றது கிடையாது. கர்த்தர் சுகமாக்குகிறவர், கர்த்தர் பாதுகாக்கிறவர் பிரசங்கம் பண்றதே கிடையாது. கர்த்தர் காலை ஒடிக்கிறவர், மண்டையை உடைக்கிறவர், பிசாசு ஏவி விட்டு நிறுத்திடுவாரு, போட்டு தள்ளிடுவாரு. இப்படிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும். சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு, கல்வாரியை குறித்த ஒரு தெளிவு, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா பிசாசு மண்டையில தட்டி திருப்பி விட்டுருவான், வாழ்க்கை பாதி முடிஞ்சு போயிடும். அப்புறம் அங்கே போய் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ வருஷம் விட்டுவிட்டோமே, 40 வருஷம் விட்டுவிட்டோமே, இந்த சத்தியம் விளங்காமல் போயிடுச்சு, வசனத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, நல்ல சபைக்கு போகாமல் விட்டுவிட்டோமே, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற சபைக்கு போகாமல் விட்டுவிட்டோமே, எதையே நம்பி ஏமாந்து போயிட்டோமேன்னு சொல்லி அப்போ 40 வருஷம் கழிச்சு யோசித்தோம்னா வருஷங்கள் போயிருச்சு, காலங்கள் போயிருச்சு. இல்லை இருக்கிறீங்களா? ஆக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இவன் சாத்தான் தேவ சந்நிதியிலே நுழைவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது யார்? கர்த்தரா அல்லது இதை புரிந்து கொள்வதற்கு இப்போ ஆதியாமத்துக்கு போவோம். உங்களை ஆதியாமத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் சில காரியங்களை பார்த்தா இது ரொம்ப கிளியர் ஆயிடும். வாங்க ஆதியாமத்தில் போய் சில காரியங்களங்க நம்ம வாசிப்போம். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன்
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, கவனியுங்கள் கவனியுங்கள். பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இன்னும் மனுஷன் உருவாக்கப்படலை, இன்னும் மனுஷன் வரல. மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரும் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்ம போலயே யார் இருக்கணும்? மனுஷன் இருக்கணும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவன் மூன்று பேர் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொண்டுட்டு அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மனுஷன் எப்படி இருக்கணும்னா பூமி அனைத்தையும் ஆளக்கூடியவனாய் அவன் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாங்க? பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்ப 27ஆம் வசனத்துல மனுஷனை உண்டாக்கிட்டாரு. 26ஆம் வசனத்துல இன்னும் உண்டாக்கப்படல. மனுஷன் எப்படி உண்டாக்கப்படணும்னு சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். 27ஆவது வசனத்துல உண்டாக்கி முடிச்சிட்டாரு. இப்ப 28ஆவது வசனத்துல உண்டாக்கப்பட்ட மனுஷனை தனக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இப்ப அவனை பார்த்து சொல்றாரு. அந்த காரியத்தை தான் அங்க நாம 28ஆவது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள் என்று. எல்லாமே அங்க வந்துருச்சு, எல்லாமே அங்க வந்துருச்சு. பூமி அனைத்தையும் என்றாலே எல்லாமே அதுல அடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம்? அப்படித்தானே? பிறகு எதற்கு பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று கர்த்தர் தனியா அதை பிரிச்சு ஒரு வார்த்தையா ஏன் அவர் சொல்லணுங்க? பூமி அனைத்தையினாவே பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் என்றுதான் அர்த்தம். அப்புறம் தனியா பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் என்று ஏன் சொல்லணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஊறும் சகல பிராணிகள் என்பது எதை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எனவே ஆதியாகமத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், சாத்தானையும் அவனுடைய பிசாசுகளையும் சேர்த்து உன்னுடைய ஆளுகைக்கு கீழாக நான் வைக்கிறேன். எனவே அவனையும் சேர்த்து நீதான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். யாரையும் சேர்த்து? சாத்தான, இந்த ஊரும் பிராணியாகிய அந்த தேளை போல, சர்ப்பத்தை போல, பூரானை போல இருக்கக்கூடிய சாத்தானையும் நீதான் ஆதாமே என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். பூமி அனைத்தையும் சொல்லிட்டாரு. பிறகு தனியா பிரிச்சு சொல்றாரு, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்று. அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர் ஆதாமை பார்த்து? ஆதாமே, பூமி அனைத்தையும் நீ ஆளணும். மறந்துடாத, மறந்துடாத, சாத்தானையும் ஓ ஆளுகைக்கு கீழே நான் வைக்கிறேன். சாத்தானையும் சேர்த்து நீ தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சாத்தான, அவனுடைய சைனியங்களை எல்லாவற்றையும் நீ தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இங்கே ஆதாமிடத்திலே சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்வதற்கு, இதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு சங்கீதத்தை நாம் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் மித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர்.
உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், கிரீடம் சூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மறுபடியும் சொல்லுங்க, அப்பதான் நல்லா விளங்கும். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எத்தனையே அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இங்கே நான் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவனை விட சற்று சிறியவன் யார்? மனுஷன். கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தீர்? ஒன்று விடாம எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்துக்கு கீழாக தேவன் என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். எனவே இங்கே நாம் காண்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழாக வைத்து விட்டார் என்று சொன்னால், அப்ப சாத்தானையும் யாருடைய பாதத்துக்கு கீழே வச்சிட்டாரு? சாத்தானையும் யாருடைய பாதத்துக்கு கீழே வச்சிட்டாரு? யாருடைய ஆளுகை கீழே வச்சிட்டாரு? ஆதாமின் பாதத்துக்கு கீழாக வைத்து விட்டார். மனிதனின் பாதத்துக்கு கீழாக வைத்து விட்டார். அப்ப மனிதனுடைய ஆளுகைக்கு கீழாக தான் யார் இருக்கா? சாத்தான். யாருடைய ஆளுகைக்கு கீழாக? மனுஷனுடைய, ஆதாமுடைய சந்ததியாக நம்முடைய பாதத்துக்கு கீழாகத்தான் சாத்தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எனவே சாத்தான் ஏதேனுக்குள்ளே நுழைந்த போதே, சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழையும் போதே ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணியிருக்கணும்? ஓங்கி தலையில ஒரே மிதியா மிதிச்சு என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா சாத்தான் அவனுடைய கிரியைகள், அவனுடைய பிசாசு, குட்டி பிசாசுகள் எல்லாமே யாருடைய பாதத்துக்கு கீழாக? பூமி அனைத்தையும் ஆள வேண்டும், பூமியின் மேலே ஊறக்கூடிய சகல பிராணிகளை ஆளக்கடவர்கள், ஆளணும். சாத்தானை வந்து என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழாக வைத்தீர், கீழ்ப்படுத்தினீர். அப்போ இந்த உலகம் முழுவதையும் மாத்திரமல்ல, பூமி அனைத்தையும் மாத்திரமல்ல, சாத்தானையும் கர்த்தர் ஆதாமுடைய பாதத்துக்கு கீழாக வைத்து விட்டார், ஆதாமுடைய ஆளுகை கீழாக வைத்து விட்டார். அப்ப சாத்தான் ஏதேனுக்குள்ள நுழைந்த போதே ஆதாம் ஏவாளும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? சாத்தான ஒரே மிதியா மிதிச்சு இந்த பக்கத்திலேயே என்ன செய்யக்கூடாது? நீ திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? மிதிச்சிருக்கணும், தள்ளி இருக்கணும். மிதித்து தள்ளுவதற்கு பதிலாக ஆதாம் ஏவாளி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் தூக்கி சாத்தான்ட்ட கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. மிதிச்சு தள்ளுறதுக்கு பதிலா எல்லாவற்றையும் தூக்கி யாரு கையில கொடுத்துட்டாச்சு? அவனிடத்துல கொடுத்தாச்சு. எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்து விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தான் அர்த்தம். எல்லாவற்றையும் சாத்தானுடைய கரத்தில் தூக்கி கொடுத்துட்டான்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்துட்டான்னு அர்த்தம். டோட்டல் பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்? நீங்கள்லாம் இந்த பெரிய பெரிய ஸ்டோருக்கெலாம் மிக்சி வாங்க போவீங்க, அப்படித்தானே? மிக்சி வாங்க போயிருக்கீங்களா? போகும்போது மிக்சி கொடுங்கன்னு கேட்டால், இந்தாங்க மிக்சி பிடிங்க, போயிட்டு வாங்க, அப்படியே கொடுப்பாங்க. ஹலோ, எங்கங்க அந்த ஜூஸ் போடுற ஜாரு? மிக்சி மட்டும் கிடையாது, அதில் பெரிய ஜார் இருக்கும், குட்டி ஜார் இருக்கும், அது இருக்குது, இது இருக்கும், ஒரு 5-6 ஜார் என்ன செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன பேக்கேஜ்? டோட்டல் பேக்கேஜ். மிக்சினா மிக்சியை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க,
தர மாட்டாங்க. இதை போலதான் ஆதாம் எல்லாவற்றையும் தூக்கி யார்கிட்ட கொடுத்தாச்சு? சாத்தான்கிட்ட கொடுத்தாச்சு. எல்லாவற்றையும் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் தூக்கி சாத்தான் கையில கொடுத்துட்டு இப்ப இவன் ஓட்டாண்டி ஆயிட்டான். யாரு? ஆதாம் ஓட்டாண்டி ஆயிட்டான், பாப்பர் ஆயிட்டான். கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் என்ன செஞ்சிட்டான்? ஆயிட்டான், அடிமை ஆயிட்டான். நல்லா கவனிங்க, சாத்தானுக்கு மேலே இருந்த ஆதாம் இப்ப சாத்தானுக்கு கீழே வந்துட்டான். எத்தனைக்கு புரியுது? சாத்தானுக்கு மேலே இருந்த ஆதாம் இப்ப யாரு கீழே வந்துட்டான்? சாத்தானுக்கு கீழே வந்துட்டான். பரிதாபமான ஒரு நிலைக்கு வந்துட்டான். யாரு? ஆதாம். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட, இதுவரைக்கும் தெளிவாக விளங்கிருச்சா? இதுவரைக்கும் தெளிவாக விளங்கிருச்சா? ஆதாம் கையில் கத்திர எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு, ஆளுகையை கொடுத்திருந்தாரு, அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. இவன் தான் ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யணும். ஏதாவது ஆளுகை செய்யணும், பூமி அனைத்து ஆளுகை செய்யணும். ஏன் பூமி அனைத்து ஆளுகை செய்யணும்? இவனுக்கு கீழே கத்திர எல்லாத்தையும் வச்சிட்டாரு. பூமி அனைத்தையும் மாத்திரமல்ல, பூமியின் மேல் ஊறக்கூடிய சகல பிராணிகள், அதாவது சாத்தானையும் இவனை ஆளுக்கு கீழே வச்சிட்டாரு. ஆமாவா இல்லையா? இவன் தான் ஆளுகை செய்யணும். இவன் ஆளுகை செய்யறதுக்கு பதிலாக எல்லாவற்றையும் தூக்கி சாத்தானுடைய கரத்தில் கொடுத்துட்டு இப்போ எங்கே வந்துட்டான்? இவன் சாத்தானுக்கு கீழே வந்துட்டான். சாத்தானுக்கு மேலே இருந்த ஆதாம் ஏவாள் இப்போ சாத்தானுடைய ஆளுகை கீழே என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இதுவரை கிளியர் ஆயிடுச்சா? அது மாத்திரமல்ல, கவனிங்க, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களிலே ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகளிலே ஒரு மேன்மை என்னவென்றால், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்திலே ஒரு பாக்கியம் என்னவென்றால், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரிவிலேஜ். இந்த பிரிவிலேஜ் குறித்து நான் விலைக்கு சொல்ல போறேன். கவனிங்க, இந்த பிரிவிலேஜ், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் என்னன்னா, தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ சந்நிதி. அருமையானவர்களை கவனியுங்கள், ஆதாம் எப்ப வேண்டுமானாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரலாம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆதாம் எப்ப வேண்டுமானாலும் தேவ பிரசன்னத்துக்கு வரலாம், தேவ சமூகத்துக்கு எப்ப வேண்டுமானாலும் வரலாம், தேவ சந்நிதியில எப்ப வேண்டுமானாலும், கர்த்தருடைய சந்நிதியில வந்து எப்ப வேண்டுமானாலும் யாரு நிக்கலாம்? ஆதாமும் ஏவாள் வந்து நிக்கலாம். இன்னமும் சொல்ல போனா தேவ சந்நிதியில தான் இவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆதாம் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அங்க வந்தாரு. இவங்க ஓடி போய் அப்பா பிதாவே என்று கட்டி பிடிச்சு ஐக்கியம் கொண்டாங்க, உறவு கொண்டாங்க, அவரோடு நடந்தாங்க, அவரோடு பேசினாங்க. தேவ பிரசன்னத்திலேயே, தேவ சந்நிதியிலேயே யார் வாழ்ந்தா? ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு. எப்படிப்பட்ட ஒரு மேன்மை பாருங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கும். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த ஸ்லாக்கியம் தேவதூதர்களுக்கு கிடையாது. எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு கிடையாது? தேவதூதர்களுக்கு கிடையாது. தேவ பிரசன்னத்திலே தேவதூதர்கள் வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க 2 சட்டைகளாலே முகத்தை மூடிக்கிறணும், 2 சட்டைகளாலே காலை மூடிக்கிறணும், 2 சட்டைகளாலே பறக்கணும். தேவதூதருடைய நிலைமையை புரிஞ்சுக்குங்க, ஆதாமுடைய நிலைமையை புரிஞ்சுக்குங்க. ஆதாம் எப்ப வேண்டுமானாலும் தேவ பிரசன்னத்துக்கு வரலாம், அவருடைய முகத்தை பார்க்கலாம், அவரோடு பேசலாம், அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம், அவரோடு உறவாடலாம். ஆனா தேவதூதர்கள், வல்லமையான தேவதூதர்கள், தேவதூதர்கள் சாதாரண கிடையாது, வல்லமையான தேவதூதர்கள், அவர்கள் தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, தேவ சந்நிதிக்கு வரும் பொழுது முகத்தை கூட காட்டக்கூடாது, கத்தட்ட காலை காட்டக்கூடாது. 2 ரெக்கைகளாலே முகத்தை மூடிக்கிறணும், 2 ரெக்கையால காலை மூடிக்கிறணும், 2 ரெக்கையால பறக்கணும், தேவன்கிட்ட பேசணும். தேவதூதருடைய நிலைமையை பாருங்க, ஆதாமுடைய நிலைமையை பாருங்க. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். எப்ப வேணாலும் ஆண்டவர்கிட்ட ஓடி வரலாம், தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். ஆதாம் என்றைக்கு சாத்தானுக்கு செவி கொடுத்து
சாத்தானுக்கு அவன் கீழ்ப்படிந்தானோ அன்றைக்கே தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆளுகையையும் இந்த அதிகாரத்தையும் தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டான்? யார்கிட்ட கொடுத்துட்டான்? சாத்தான்கிட்ட கொடுத்துட்டான். கவனிங்க, ஆதாம் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆளுகையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் சாத்தானுடைய கரத்துல கொடுத்தானோ அப்பொழுதே இதையும் தூக்கி கொடுத்துட்டான். எதையும் தூக்கி கொடுத்துட்டான்? தேவ பிரசன்னத்திலே நிற்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த பாக்கியத்தையும் தூக்கி இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டான்? எத்தனைக்கு புரிஞ்சு? என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அன்றைக்கு எதையும் தூக்கி இப்ப சாத்தான்ட்ட கொடுத்துட்டான். தேவ பிரசனத்துல எப்ப வேணுமோ ஆளு வந்து நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, தேவ சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை, தேவ சந்நிதியிலே வந்து நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் தூக்கி இப்ப யார் கையில கொடுத்துட்டான்? பிசாசு கையில கொடுத்துட்டான். ஸ்லாக்கியம் என்றால் என்ன? பிரிவிலேஜ் என்ற அர்த்தம். பிரிவிலேஜ் என்றால் என்ன அர்த்தம்? தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு உரிமை என்று அர்த்தம். பிரிவிலேஜ் தனி விதமான சிறப்பு உரிமை என்று அர்த்தம். இந்த ஸ்லாக்கியத்தை தூக்கி இப்ப ஆதாம் யார்கிட்ட கொடுத்துட்டான்? இந்த பிரிவிலேஜை தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசு கையில கொடுத்துட்டான். இந்த தனி வகையான உரிமையை இப்ப தூக்கி யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாஸ்ட கொடுத்துட்டான். இந்த சிறப்பு உரிமையை தூக்கி இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாஸ்ட கொடுத்துட்டான். இந்த அனுகூலத்தை ஃப்ரீயா, என்னது என்னது இது வாங்கினா இது தீபாவளி டைம் மக்கள் எல்லாம் மோதுறாங்க. இது வாங்கினா இது ஃப்ரீ. நல்லா கவனிங்க, ஆளுகையையும் அதிகாரத்தையும் தூக்கி பிசாசு கையில கொடுத்த போது எதையும் சேர்த்த கொடுத்துட்டான். தேவ பிரசனத்துக்கு எப்ப வேணுமானும் வந்து நிக்கலாம் என்கிற அந்த பிரத்யேகமான அந்த சிறப்பு உரிமையையும் தூக்கி இப்ப சாத்தான் கையில யார் கொடுத்துட்டா? ஆதாம் ஏவாளும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே தேவ சந்நிதிக்கு வந்து நிற்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியம் இப்ப யார் கையில போயிருச்சு? யார் கையில போயிருச்சு? வாசிங்க, இப்ப விளங்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய எதுக்கு விலகி? எதுக்கு விலகி? சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலைல? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவ சந்நிதிக்கு விலகி, ஆழமாய் கவனியுங்கள், இவன் விலகுறான், அவன் உள்ள போறான். எத்தனைக்கு புரியுது? ஆதாம் தேவ சந்நிதியை விட்டு விலகுறான், சாத்தான் தேவ சந்நிதிக்குள்ள புகுந்தான். எத்தனைக்கு புரிகிறது? எத்தனை கிளியர் ஆகுது? தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், யோபு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாஸ்தவம் இல்லையா? வாஸ்தவமா வாசிக்கலையா? அதை விலைக்கு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் இங்க கூடி சுத்தி வந்தேன். எல்லாம் விலைக்கு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் கவனிங்க. அப்ப ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் தூக்கி சாத்தானுடைய கையில கொடுக்கும் பொழுது ஃப்ரீயா எதையும் தேக்கி ஐயா கொடுத்துட்டாரு, சேர்த்து கொடுத்துட்டாரு. தேவ சந்நிதியில போய் நிற்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பிரிவிலேஜ, அந்த தனிப்பட்ட சிறப்பு உரிமையையும் தூக்கி இப்ப யார் கையில கொடுத்தாச்சு?
சாத்தானுடைய கையில கொடுத்தாச்சு. அப்ப தேவ சந்நிதிக்குள்ள நுழைவதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? கர்த்தரா ஆதாமா? எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஆண்டாண்டு காலமாக மனதை குடைந்து கொண்டிருந்த காரியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பதில் கொடுத்து விட்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது ஆதியாகமம் 3:8 அப்பொழுது, எப்பொழுது? தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையும் அதிகாரத்தையும் ஆதாம் தூக்கி கொடுத்த பொழுது. எனவே மனுஷன் ஆளுகையும் அதிகாரத்தையும் சாத்தானுக்கு தூக்கி கொடுத்த போது எவ்வளவு பெரிய விளைவு, எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். எனவே யோபுவின் புஸ்தகத்தில் உள்ள கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பதில் கொடுத்து விட்டார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே வாசிக்கிறோம், தேவபுத்திரர் தேவ சந்நிதியிலே வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து என்ன செய்தான்? நின்றான். அப்ப தேவ சந்நிதிக்குள்ள சாத்தானால நுழைய முடியுமா? முடியாதா? இவனை உள்ள நுழைய விட்டது யாரு? கர்த்தரா ஆதாமா? எப்படி நுழைய விட்டான்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகையும் அதிகாரத்தையும் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய கரத்துல கொடுத்த போது ஃப்ரீயா இலவசமா எதையும் சேர்த்து கொடுத்துட்டார் ஐயா. இவனுக்கு தெரியாம அது அங்க போயிருச்சு. எது? தேவ பிரசன்னத்தில் எப்பனாலும் வந்து நிக்கலாம், தேவ சமூகத்தில் எப்பனாலும் வந்து என்ன செய்யலாம்? நிக்கலாம் என்கிற அந்த பிரத்யேகமான அந்த பிரிவிலேஜ, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த தனிப்பட்ட சிறப்பு உரிமையை சேர்த்து ஃப்ரீயா இலவசமா ஆதாம் ஏவாளை யாருக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க? சாத்தானுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு 1:6 சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து என்ன செய்தான்? நின்றான். என்ன செய்தான்? அப்படியே ஃப்ரீயா வந்து ஐயா நிற்கிறாரு. சாத்தான் தேவ சந்நிதிக்கு போய் என்ன செய்யறான்? அவன் தாராளமா நிற்கிறான், தாராளமா நிற்கிறான், தாராளமாய் கர்த்தர்கிட்ட பேசுறான், தாராளமா கர்த்தர்கிட்ட பேசுறான். இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவனும் இவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. தேவனும் இவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவன் சட்டப்படி அங்க வந்து நிக்கிறான், லீகலா வந்து என்ன செய்யறான்? நிக்கிறான். என்ன சட்டம்? இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பிரிவிலேஜ கர்த்தாவே நீர் எனக்கு கொடுக்கல, மனுஷன் எனக்கு கொடுத்திருக்கிறான். மனுஷன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால நான் வந்து இங்க நிற்பேன். நான் இங்க வந்து, நீ ஏண்டா இங்க வந்த அப்படின்னு நீர் கேட்கலாம் முடியாது. ஏன்னா இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை, இந்த மேன்மையை, இந்த பிரிவிலேஜ நீங்க எனக்கு கொடுக்கல. உம்முடைய குமாரன் ஆதாம் என்ன செஞ்சிருக்கிற? எனக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நான் சட்டப்படி இங்க வந்து என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். எனவே கர்த்தரும் ஏண்டா இங்க வந்தேன்னு என்ன செய்யல? ஒண்ணுமே கேட்கல. எனவே எவ்வாறு சாத்தான் தேவ சந்நிதியிலே அவன் நுழைந்தான் என்றால், மனுஷனுடைய பாவத்தின் விளைவாக, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் விளைவாக தன்னுடைய ஆளுகையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தூக்கி சாத்தானுடைய கரத்திலே கொடுத்ததின் மூலமாக என்ன செய்து விட்டான்? தேவ சந்நிதிக்குள்ள நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தையும் சாத்தானுக்கு என்ன செஞ்சுட்டான்? தூக்கி கொடுத்துட்டான். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? இப்ப இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வைத்து கொண்டுதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாடுறாங்க? கர்த்தரும் சாத்தானும்
ஃப்ரெண்டு பிரதர். கர்த்தரும் சாத்தானும் நெருக்கமான நண்பர்கள். சாத்தான் கர்த்தருடைய வேலையால், சாத்தான் கர்த்தருடைய கூலியால். கர்த்தர் தான் சாத்தானை அனுப்பிவிட்டு அடி என்ன செய்யறாரு, போடுறாரு பிரதர் என்று விளையாண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை குறித்த ஒரு தெளிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்ததினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்ததினுடைய நோக்கம் என்ன? அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் செய்த முக்கியமான வேலைகளிலே ஒரு முக்கியமான வேலை என்ன? அருமையானவர்களை கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் செய்த முக்கியமான வேலைகளிலே ஒரு வேலை என்னவென்றால், ஆதாம் சாத்தானிடத்தில் கொடுத்த அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவர் என்ன செய்தார், பிடுங்கினார். பிடுங்கி அவனை, சாத்தானை நிராயுதபாணியாய் ஆக்கினார். அவனை ஒன்றுமில்லாதவனாய் ஆக்கினார். அவனிடத்திலே இருந்த அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டார். சிலுவையிலே அவர் என்ன செய்தார், அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செய்து கொண்டு, உரிந்து கொண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனா வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆதாம் ஏவாள் கொடுத்த அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் கல்வாரி சிலுவையிலே வைத்து சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனிடத்தில் இருந்த அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிடுங்கினார். பிடுங்கி இப்ப சாத்தானை நிராயுதபாணியாய் ஆக்கி இருக்கிறார். அவனை ஒன்றுமில்லாதவனாய் ஆக்கி இருக்கிறார். அவனை வெத்து ஆளாக்கிட்டாரு. அவனை என்ன செய்துட்டாரு, வெத்து ஆளா ஆக்கிட்டாரு. இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆச்சு? அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சாத்தான் தேவ சந்நிதிக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டியை துண்டித்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சாத்தான் அடிக்கடி தேவ சந்நிதிக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டியை அவர் என்ன செய்து விட்டார், துண்டித்து விட்டார். அதாவது எளிதிலே நுழையக்கூடிய அந்த தன்மையை, எளிமையாக போய்விட்டு வரக்கூடிய அந்த நிலையை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார், துண்டித்து விட்டார். சர்வ சாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய அந்த நிலைமையை அவர் என்ன செய்து விட்டார், துண்டித்து விட்டார். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? எனவே இன்றைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு சாத்தானால் நினைச்ச நேரத்தெல்லாம் தேவ சந்நிதிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் இல்ல, எப்பயுமே போக முடியாது. கல்வாரி சிலுவையில் நடந்த காரியத்தை கவனிங்க. அவர் கல்வாரி சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஆதாம் ஏவாளை ஏமாத்தி பிடுங்கினானே ஆளுகையும் அதிகாரத்தையும், அதை பிடுங்கிட்டாரு. அதை பிடுங்கினது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் இவன் வாங்கினான் பாருங்க, தேவ சந்நிதியிலே ஆதாம் ஏவாள் நிற்கக்கூடிய அந்த சிறப்புரிமையை, அதை ஏமாத்தி ஃப்ரீயா வாங்கினான் பாருங்க, அதையும் கர்த்தர் துண்டிச்சு விட்டுட்டாரு. இப்ப சாத்தானால நினைச்ச நேரத்துக்கெல்லாம் எப்பயுமே எங்க போய் நிற்க முடியாது, தேவ சந்நிதிக்கு போய் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லும் பொழுது, அவர் அவனை ஜெயித்தார் என்று சொல்லும் பொழுது, அவர் அவனிடத்தில் இருந்த ஆளுகையை, அவர் அதிகாரத்தை பிடுங்கினார் என்று சொல்லும் பொழுது, அவர் செய்து முடித்த முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் என்னன்னா, தேவ சந்நிதிக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை அவர் என்ன செய்து விட்டார்,
துண்டித்து விட்டார். வாசிப்போம் லூக்கா எழுதும் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் என்ன செய்தேன்? கண்டேன். அர்த்தம் என்ன? தேவ சந்நிதிக்கு போகக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டியை துண்டித்து விட்டார் என்று அர்த்தம். எளிதில் அணுகக்கூடிய அந்த தன்மையை அவர் அங்கே துண்டித்து விட்டார் என்று அர்த்தம். எனவே பழைய ஏற்பாட்டை போல, எல்லாம் கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டில் அவனால என்ன செய்ய முடியாது? தேவ சந்நிதிக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது, நுழைய முடியாது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது விளங்கல, இது புரியல, இன்னும் 25 வருஷத்துக்கு பிசாசு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பான். நீங்க ஓட, அவை உங்களை துரத்த, இது என்னால நீடிச்சிடும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிசாசு தேவனுடைய வேலைக்காரன் கிடையாது. பிசாசு தேவனுடைய கூலியால் கிடையாது. பிசாசு தேவனுடைய அடியால் கிடையாது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டை போல தேவ சந்நிதிக்கு எளிமையாக அவனால் என்ன செய்ய முடியாது? வந்து நிற்க முடியாது. தாராளமாய் அங்க வந்து புலங்க முடியாது. அவரிடத்தில் என்ன செய்ய முடியாது? பேச முடியவே முடியாது. எனவே கிறிஸ்தவ வட்டாரத்திலே பிரசங்கிக்கப்படுகிற எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு குழம்பி விடாதீர்கள். எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு என்ன செய்யக்கூடாது? குழம்பி விடாதீர்கள், கெட்டு போய் விடுவீர்கள். கவனமாயிருக்க வேண்டும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அப்ப கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் ஆதாம் இழந்த ஆளுகையும் அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டாரு? பிசாசிலிருந்து பிடிக்கிட்டாரு. இதை பிடிக்கிறது மாத்திரமல்ல, தேவ சந்நிதிக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அக்சசிபிலிட்டியை, அந்த எளிமையாக நுழையக்கூடிய அந்த சிறப்பு உரிமையையும் என்ன செஞ்சிட்டாரு? துண்டிச்சு வச்சுட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யாரால் அங்க போக முடியாது? என்ன செய்ய முடியாது? இப்ப அவன் அங்க போக முடியலன்னா யார் போகலாம்? இதை குறித்து ரொம்ப டீப்பா அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். இப்போ இது ஆரம்பிச்சுன்னு ஒரு மணி நேரம் ஆயிரும். அவன் போக முடியாதுன்னு இப்ப யார் போகலாம்? அப்ப ஆதாம் இழந்த அந்த தேவ சந்நிதியை, தேவ பிரசனத்தை, அங்க வந்து நிற்கக்கூடிய அந்த சிறப்பு உரிமையை கல்வாரி சிலுவையின் மூலமாய் கர்த்தர் மறுபடி நமக்கு கொடுத்துட்டார். அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செய்தார்? வேட்டி சிறந்தார். சரிங்க பாஸ்டர், இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஜெயிச்சாரு, அவனுடைய தலையை நசுக்கினாரு, ஆளுகையை பிடிங்கிட்டாரு. மறுபடியும் அங்கே அவனால் போக முடியாது, இதெல்லாம் துண்டிச்சிட்டாருன்றதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அன்னைக்கே கர்த்தர் அவனை பிடிச்சி சங்கிலியால் கட்டி நரகத்துக்குள்ளே தள்ளியிருந்தார்னா, இன்றைக்கி நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன் பாஸ்டர். தேனி அள்ளி நகரத்தில் கேள்வி வருதா? வரலையா? வரலைன்னா நீங்கள் பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பாஸ்டர், இவ்வளவு போராட்டம் பாஸ்டர், இவ்வளவு சொல்லி முடியலை, பேசாம போயிடலாம் போல தோணுது கத்தட்ட. அன்னைக்கே அவனை பிடிச்சி நிரந்தரமா தள்ளி இருந்தாருன்னா சங்கிலியால கட்டி, அடியேன் நிம்மதியாக செஞ்சிருப்பேன். ஏன் தெரியுமா கர்த்தர் சாத்தானை இன்னும் விட்டு வச்சிருக்கிறாரு? ஏன் தெரியுமா? அடுத்த வாரம் அதை கவனிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் அதை கவனிக்க போகிறோம். ஏன் கர்த்தர் சாத்தானை இன்னமும் விட்டு வச்சிருக்கிறாரு தெரியுமா? எல்லாரும் நல்ல ஜபத்தோடு கூட, நல்ல ஒரு ஆயத்தத்தோடு அடுத்த வாரம் வாங்க, இதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இதை ஆரம்பிச்சு இன்னொரு 1 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப லேட்டாகிடும். அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கணும். ஆனால் இதோட நிறுத்துகிறேன், ஒன்றை மைண்டில் வைங்க. அவைகளின் மேல் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார்.
நமக்காக வெற்றி சிறந்தார். என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாள் இழந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் பிடுங்கிட்டாரு. அதை பிடுங்கினார் என்ன அர்த்தம்? தேவ சந்நிதிக்கு இவன் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அந்த நிலை என்ன செஞ்சுட்டாரு? இப்ப துண்டிச்சிட்டாரு. அதை துண்டிச்சிட்டாருன்னா இப்ப யார் உள்ள போகலாம்? நான் போகலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கலாம், அவரோடு பேசலாம், அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம், அவரோடு உறவாடலாம். நாம் பேசி ஜெபத்துக்கான பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எல்லா கண்களும் மூடி நாம் ஜெபிப்போம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாய் நாங்கள் விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியம் ஆழமாய் எங்களுக்கு புரியணும், இன்னும் அதிகமாய் புரியணும், இன்னும் தெளிவாய் புரியணும், இன்னும் நல்லா விளங்கணும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதை இன்னும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை கண்டு இன்றைக்கு நாங்கள் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு என்ன செஞ்சிருவானான்னு சொல்லி நாங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை ஓட ஓட நாங்கள் துரத்தலாம், அவனை விரட்டி அடிக்கலாம். அதிகாரம் இப்போ எங்கள் கையில் வந்துருச்சு, ஆளுகை இப்போ எங்கள் கையில் வந்துருச்சு. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆளுகை அதிகாரத்தை இப்போ எங்களுக்கு நீ கொடுத்துட்டீராண்டவரே. தேவ பிரசனத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த சிறப்பு உரிமையை, அந்த அக்சசிபிலிட்டியை, அந்த பிரத்யேகமான சிறப்பு உரிமையை மறுபடியும் கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்து விட்டீர். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக நன்றி. இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பதியட்டும், இறங்கட்டும், வெளிப்பாட வெளிச்சமாய் மாறட்டும். சத்திய ஆவியானவரே, இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவாக எங்களுக்கு விளக்கி காண்பியும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் மேலே ஜெயம் எடுத்தவர்களாய், பிசாசின் மேலே வெற்றி பெற்றவர்களாய் பிள்ளைகள் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.